தன்னுடைய உண்மைக்காகவும் குற்றமற்ற வாழ்க்கைக்காகவும் கட்டப்பட்ட இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில குற்றமே செய்யாத வேளையிலே கட்டப்பட்டான். ஒரு விதத்துல சொல்லணும்னா, இப்படி நான் கட்டப்பட்டிருக்கிறதுக்கு நான் எந்த குற்றமுமே செய்யல. பொதுவா சிறைச்சாலைக்கு போறவங்க கட்டப்படுறவங்க குற்றம் செய்ததுனால கட்டப்படுறாங்க. அவங்களை எது கட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த குற்றத்தை அவங்க திரும்ப செஞ்சிடக்கூடாது, அவங்க வெளியே சுதந்திரமா போய் மறுபடியும் இந்த குற்றத்திற்கு யாரையாவது ஆளாக்கிடக்கூடாது அப்படின்னு அவங்களை கட்டி வைக்கிறாங்க. இங்க யோசேப்பு சொல்லுகிறான், சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னா, நான் செஞ்சதுனால இல்ல, செய்யாம போன பாருங்க, அதுக்குன்னே என்னை கட்டி வச்சாங்க. அதாவது குற்றம் செய்த இந்த போர்த்திபாரின் மனைவி வெளியே சுதந்திரமா இருக்கிறாள். குற்றம் செய்யும்படி கட்டாயப்படுத்தின பெண் வெளியே சுதந்திரமா இருக்கிறாள். ஆனால் குற்றம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், இந்த துணிகரமான அக்கிரமத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்ன யோசேப்பு உள்ள இருக்கிறான். ஏன் இவன் உள்ள வந்தான் தெரியுமா? அந்த போர்த்திபாரின் மனைவி குற்றம் செய்ய தூண்டினது மாத்திரம் இல்ல, குற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன யோசேப்புக்கு விரோதமாக தடயங்களை வைத்திருந்தாள். இதுவும் பொய்யான ஒரு தடயம்தான். ஓடனவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இவள் வஸ்திரத்தை பிடிச்ச மாதிரி கதையை மாற்றி சொல்லு. அன்றைக்கு சிசிடிவி கேமரா இல்ல, அன்றைக்கு ரெக்கார்ட் பண்ற வீடியோ இல்ல, அதனால எந்த எவிடன்ஸும் கிடையாது. இவ வாயில சொல்றதான் எவிடன்ஸ். சில வேளையில பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவிடன்ஸ் இல்லாம கூட நமக்கு விரோதமா எவிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஜனங்கள் தீவிரமா இருக்கிறாங்க. ஆனால் நிறைய வேளையில நாம சொல்லுகிற உண்மையான மெய்யான சத்தியத்தை கேட்டு நம்புறதை விட பொய்யான தடயங்களை அப்படியே நம்புகிறதற்கு ஒரு பெருங்கூட்டம் ஆயத்தமா இருக்கு. எஜமான் அவனை நம்பல, அரசாங்கம் விசாரிக்கல. முடிவு என்னன்னா, சிறைச்சாலை அடைக்கப்பட்டு கால்களையும் கையையும் இரும்பிலே அடைத்து போட்டார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்க சொல்லலாம், பாஸ்டர், நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக, நான் குற்றமில்லாத காரணத்துக்காக இன்றைக்கு நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். தப்பு செஞ்சு இந்த வேதனை அனுபவிக்கிறேன்னா கூட மனசு தாங்கும். தவறு செய்யாத போது என் மேல இந்த பொய் பழி சுமத்தப்பட்டதும் என் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறதையும் என்னால தாங்கவே முடியல. நான் நினைக்கிறேன், இந்த யோசேப்பு எவ்வளவு டெஸ்பரேட் ஆயிட்டான் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு விடுதலை கிடைக்காது. அவனை விடுதலையாக்க அவனுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் உடைந்து போய்விட்டு, காலையில இனிமேல் எனக்கு விடுதலையே வராது, எனக்கு வாதாடி பிரயோஜனம் இல்லை, காத்து பிரயோஜனம் இல்லை, நான் நல்லா சிக்கிக்கிட்டேன், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, கைவிட்டாங்க அப்படின்ற நிலைமையில் நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை யாருமே பார்க்கல, உங்களை யாருமே கவனிக்கல, உங்களை யாருமே ஞாபகம் வைக்கலன்னு சொல்லி இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? 105ஆம் சங்கீதம் 19 முதல் 20 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். கட்டப்பட்டவனை விடுதலையாக்க தேவன் வல்லவர். போர்த்திபார் கட்டி வச்சிருக்கலாம், போர்த்திபாரின் மனைவி சூழ்ச்சி செய்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது ராஜாவே ஆள் அனுப்பி கட்டவிழ்த்தார். மனுஷன் விடுதலையாக்காம